பைரவி, இங்க பாரு. இந்த கொலுச கூட வாங்கி கொடுத்தாக. ம். ஏதோ இந்த வளையலையும். ஓ! ம். நல்லா இருக்கே! ஏதோ இந்த செயின கூட வாங்கி கொடுத்தாக. பரவாயில்லையே! சிவா உனக்கு தங்க நகைலாம் வாங்கி குடுக்குற அளவுக்கு வந்துட்டாருன்னு நெனைக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவர் அன்னபூர்ணி அத்தை கிட்ட பேசினத வச்சு பாக்கும்போது, அவர் உன் கூட சேர்ந்து வாழ்றதுல ரொம்ப உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல உன் கூட வாழவே மாட்டேன்னு சொன்னவரு, இன்னைக்கு உன்னை மன்னிச்சு, உன்னை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழணும்னு நெனைக்கிறாரே! உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாக. ஆனா அன்னபூர்ணி அத்தை என்ன மன்னிப்பாகலான்னு தெரியல பைரவி. நீ ஒன்னும் பயப்படாத. அவங்க உன்னை மன்னிச்சு கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அன்னபூர்ணி அத்தை யார் வாழ்க்கையும் கெட்டு போகணும்னு நினைக்கிற ஆள் இல்ல. ஏதோ நீ பொய் சொல்லிட்டேங்கிற கோவத்துல அவங்க இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா கண்டிப்பா அவங்க கோவம் ஒரு நாள் குறையும் சிந்து. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா ஆமா, நான் கண்டிப்பா எவ்ளோ நாள் ஆனாலும், எவ்ளோ வருஷம் ஆனாலும் நான் பொறுமையாதே இருப்பேன். அன்னபூர்ணி அத்தை என்னைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாலும் நான் போகவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்லதே அவங்க நிழலதே வாழ போறேன். என்ன புடவை, தங்க செயின், தங்க வளையல்னு என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கா. இதெல்லாம் ஏது அவளுக்கு? சிவா உனக்காக வாங்கி கொடுத்ததெல்லாம் எடுத்து போட்டுக்க சிந்து. ஓ, இதெல்லாம் சிவா தான் வாங்கி கொடுத்தானா? போட்டுக்கிறேன். ம். ஹம், உனக்கு தங்க நகை வாங்கி கொடுக்கற அளவுக்கு சிவா வந்துட்டானா? இரு, இப்பவே இந்த விஷயத்த நான் அன்னபூர்ணி கிட்ட சொல்றேன். அன்னபூர்ணியத்த ஆசீர்வாதத்தோட நீயும் சிவாவும் சேர்ந்து வாழணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சிந்து. நானும் வேண்டியிருக்கேன் பைரவி. நீயும் ஆறுமுகம் மச்சானும் சேர்ந்து வாழணும்னு. வேண்டாம் சிந்து. இந்த வேண்டுதல் மட்டும் என்னைக்கும் நிறைவேறாது. நான் ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழ போறதே இல்ல. நானாவது பொய் சொல்லி என் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஆறுமுகம் மச்சான் அன்னபூர்ணி அத்தைக்காக தானே உன் கழுத்துல தாலி கட்டினாக. நீ ஏன் பைரவி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க கூடாது? ஒரு பொண்ணு ஒரு ஆணை நேசிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது தான். ஒரு பொண்ணோட நம்பிக்கையை காப்பாத்தாத எந்த ஆணையுமே எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. ஆறுமுகம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட என் நம்பிக்கையை காப்பாத்தினதே இல்ல. ஒரு பொண்ணை நேசிக்கிறது மட்டும் அன்பு இல்ல, அந்த பொண்ணோட நம்பிக்கையை காப்பாத்துறது தான் உண்மையான அன்பு. அது அவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஒருவேளை நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னப்போ அவன் அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருந்தானா எனக்கு நிச்சயமா அவன் மேல ஒரு மரியாதை வந்திருக்கும். அந்த மரியாதை நாளடைவுல அன்பா கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என் நம்பிக்கையை கொண்ட இவன் கூட வாழணும்னு எனக்கு எப்பவும் தோணவே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் நான் அவன்கிட்ட இருந்து பிரியறனோ அவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் வாழ்க்கையை இனிமே மாத்த முடியாது. அது அவ்வளவுதான். உன் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். நீ தைரியமா இரு சிந்து. சிவா என்னைக்குமே உன் பக்கம்தான் இருப்பாரு. சரி சிந்து, நான் போறேன். அக்கா, 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 அங்க சிந்து சிவாவை ஏமாத்தி செயின், வளையல்னு தங்க நகையா வாங்கி குமிச்சிருக்காங்கக்கா. நீங்க மட்டும் இது இப்படியே விட்டீங்கன்னா எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியாம சிவா சிந்துவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கானா? ஆமாக்கா, இது வரைக்கும் ஒவ்வொன்னத்தையும் உங்களை கேட்டு கேட்டு செஞ்சவன் இப்போ உங்களை கேட்காம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான்.
ஏய், நீ போட்டிருக்கிற இந்த தங்க செயின் வளையல் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? சொல்லு, கேக்குறேன்ல, யார் வாங்கி கொடுத்தது? டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க அத்தை. அவன் வாங்கி கொடுத்தா பல்ல இழிச்சுக்கிட்டு நீ அதை வாங்கி போட்டுக்குவியா? உன் கழுத்துல மாட்டியிருக்கிற செயின், கையில மாட்டியிருக்கிற வளையலு, கால்ல மாட்டியிருக்கிற கொலுசு எல்லாத்தையும் கழட்டி வைடி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டு மருமகளே இல்ல, சிவாவோட மனைவியும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் வாங்கி கொடுத்த தங்க நகையை நீ போட்டுக்கவே கூடாது. எல்லாத்தையும் கழட்டி கீழே வை. அக்கா தான் சொல்றாங்கல்ல, என்னடி பாக்குற? கழட்டி கீழே வைடி. எனக்கு தெரியாம அவன்கிட்ட இருந்து நீ ஒரு குண்டூசி கூட வாங்க கூடாது. கழட்டி வைடி. நீங்க வேணா என்ன மருமக இல்லைன்னு சொல்லலாம் அத்தை. ஆனா நான் டாக்டரோட மனைவி இல்லைன்னு சொல்ல முடியாது. டாக்டர் உங்க மகனா இருந்து இத வாங்கி கொடுத்திருந்தா இத நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். இது அவங்க எனக்கு கணவனா வாங்கி கொடுத்தது. அதனாலதான் நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க என் கணவர் தான். இந்த நகையால டாக்டருக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் கழட்டுறேன். நீ செஞ்ச வேலைக்கு இந்த புடவை ஒண்ணுதான் குறைச்சல். மகா, அக்கா, இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் சிவா கிட்டே திருப்பி கொடுத்துரு. என் அனுமதி இல்லாம சிந்துவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு அவன் கிட்ட சொல்லு. ஆ சரிக்கா.
என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தங்கத்துல செயின் வளையலு கொலுசெல்லாம் வாங்கி போட்டுக்குவியா? அத நான் விட்டுருவேனா? உனக்கு இருக்குடி. என்னடா பாக்குற? ஆ? சிந்துக்கு நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னா? நீ அக்காவுக்கு தெரியாம சிந்துவுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, இனிமே அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரியாம எதுவுமே சிந்துவுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. நீ கேக்கலாம், உன் பொண்டாட்டிக்கு ஏன் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அவ இன்னும் உனக்கு பொண்டாட்டியாவே ஆகல. அக்கா அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவ உனக்கு பொண்டாட்டி. அது வரைக்கும் அவ இந்த வீட்ல ஒரு வேலை செய்யறவதான். இங்க பாரு, இதுவே கடைசியா இருக்கட்டும். அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரியாம சிந்துவுக்கு எதுவுமே நீ வாங்கி கொடுக்க கூடாது. ஏடா மாடசாமி, என்ன கரும்பு வயலுக்கு போனியா? அப்பா. தண்ணி பாய்ச்சினியாப்பா? சரி வை, அப்புறம் பேசுறேன். அப்பாப்பா, ஒரு நிமிஷம்ப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச இனிமேல் என்ன இருக்கு? உன்னைத்தான் தொலைச்சு தலைமொழிட்டல. அப்பா அப்படிலாம் சொல்லாதீயப்பா. நீங்க இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுருங்கப்பா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கப்பா. உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, போ. அப்பா 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 அப்பா, நான் சொன்ன பொய்யால என் வாழ்க்கை மட்டும் இல்லப்பா, பைரவி வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? பைரவிக்கு என்ன பிரச்சனை? பைரவிக்கு ஆறுமுக மச்சானோட நடந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லையா. என்னம்மா சொல்ற? பைரவி சம்மதிச்சனால தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்படுவோம்னா? இல்லப்பா, பைரவிக்கு ஆறுமுக மச்சான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அதனால மண்டபத்துல ஆறுமுக மச்சான் கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லிருக்கா. அவரும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு மணமேடைக்கு வந்ததும் பைரவிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லிதே தாலி கட்டியிருக்காக. அதனால பைரவி ஆறுமுக மச்சான் மேல இப்ப வரைக்கும் கோவத்துலதான் இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்ல. அப்போ இது நாள் வரைக்கும் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாப்பா, அவங்க சேர்ந்து வாழற மாதிரி பொய்யாதே நடிச்சிட்டு இருந்திருக்காக. ஐயோ, என் பிள்ளைங்க 2 பேரும் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே. அவளாவது நல்லா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷம் இல்லாம போச்சே. நீ சொன்ன ஒரு பொய்யால எல்லாரும் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம போச்சு. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்பா, ஆறுமுக மச்சான் ரொம்ப நல்லவங்கப்பா. பைரவி கோவத்துலதே ஆறுமுக மச்சானோட வாழ மாட்டேன்னு சொல்றா. அப்பா, நீங்க கொஞ்சம் பேசி பைரவிய சமாதானப்படுத்துங்கப்பா. நீங்க சொன்னா அவ கேப்பா. உங்களுக்கே தெரியும், ஆறுமுக மச்சான் பாக்கதே முரடா இருப்பாக, ஆனா குணத்துல குழந்தை மாதிரி. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி
பைரவிய சமாதானப்படுத்துங்கப்பா. அவள அவங்களோட சேர்ந்து வாழ வைங்கப்பா. ஆறுமுக மச்சான் பைரவி மேல உயிரா இருக்கா. பைரவி பிரிஞ்சு போறேன்னு சொன்னதுல இருந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டாகப்பா. நீங்க தான் போய் அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். சரி, நான் இதை பத்தி பைரவிட்ட பேசுறேன். அப்பா, அம்மா எப்படி இருக்காகப்பா? நீ செஞ்ச வேலைக்கு நாங்க எப்படி இருப்போம்? நிம்மதி இல்லாம அவமானப்பட்டு கூனி குறுகி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. ஐயோ, நீ ஒருத்தியாவது நல்லா இருப்பேன்னு நினைச்சனே. ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேம்மா. உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு சிந்து மட்டும் காரணம் இல்லம்மா, நானும் ஒரு வகையில காரணம் தான். என்னை மன்னிச்சிருமா. ஏன்பா நீங்க போய் மன்னிப்புலாம் கேக்குறீங்க? நான் தாம்மா உன்னை வற்புறுத்தி ஆர்வ மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு. நீ எனக்காகத்தானம்மா, உனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆர்வ மாப்பிள்ளைய கட்டிக்க நீ சம்மதிச்ச. எல்லா பிரச்சனைக்கு நான் தாம்மா காரணம். அப்பா, நீங்க காரணம் இல்லப்பா, எல்லாம் என் விதி. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்துருச்சுப்பா. இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. பைரவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதரா. ஆர்வ மாப்பிள்ளை கிட்ட நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியும் உன் கழுத்துல தாலி கட்டிருக்காருனா அது அவருக்காக இல்லம்மா, அன்னபூர்ணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உன் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. மற்றபடி அவருக்கு வேற எந்த கெட்டனமும் இல்லம்மா. அவர் ரொம்ப நல்லவர் தான். உனக்கே தெரியும் ஆர்வ மாப்பிள்ளைய பத்தி. நான் சொல்லி உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இல்லப்பா, என்ன சமாதானப்படுத்தி அவர் கூட சேர்ந்து வாழ வற்புறுத்தாதீங்க. அன்னைக்கு நீங்க ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி வந்து நிக்குது. மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழ சொல்லி என்ன மனசளவுல சாகடிச்சிடாதீங்கப்பா. போதும்பா, இனிமே ஆறுமுகத்தோட சேர்ந்து என்ன வாழ சொல்லாதீங்க. என்னால வாழ முடியாது. ஐயோ, என் 2 பிள்ளைகளும் நல்லா வாழணுங்கிறக்காகத்தான் இங்க கட்டி கொடுத்தேன். ஆனா என் 2 பிள்ளைகளும் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலையே. கடவுளே, நீயே என்ன உயிரோட வச்சிருக்க. அப்பா, என்ன நினைச்சு நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். எனக்கு 6 மாசத்துல வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா பெங்களூர் போயிடுவேன். அன்னபூர்ணியத்துக்கிட்டே நான் சொல்லிட்டேன், ஆறுமுகத்துக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேன். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராதுப்பா. என்னம்மா அப்படி சொல்ற? நீ ஆர்வ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாடுறதானம்மா எனக்கு சந்தோஷம். நீ பிரிஞ்சு போனா நான் எப்படிம்மா நிம்மதியா இருப்பேன்? அப்பா, எனக்கு பிடிக்காதவரோட நான் சேர்ந்து வாடுறதுதான் உங்களுக்கு நிம்மதினா அது எப்படிப்பா? எனக்கு அவரோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அவர் என்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாருப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஆறுமுகத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே சஞ்சயை பிடிக்காது. அவர் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறாருப்பா. மாப்பிள்ள அப்படி எல்லாம் பேச மாட்டாருமா. நீ ஏமா அப்படி சொல்ற? இல்லப்பா, ஆறுமுகத்துக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. இப்படிப்பட்டவரோட சேர்ந்து வாழலாம் என்னால முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்னை இதோட விட்டுருங்கப்பா. நான் என்ன ஆகணும்னு கனவோட படிச்சனோ அந்த கனவு நிறைவேற இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துடாதீங்கப்பா, ப்ளீஸ்.
அப்படியெல்லாம் பேசாதடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு என் வாழ்க்கைய என்ன வாழ விடுங்க. என் வாழ்க்கைய நீங்க முடிவு பண்ணாதீங்க. சரிம்மா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். ஆர்மோ மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. நான் கிளம்புறேன்.